உள்ள வர்றவங்க பூரா இப்படி இருந்தா என்னையா செய்யறது? அமித் பார்கவ் உள்ள வரப்போறாரு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த அமித் பார்கவை பொறுத்தளவுக்கு பாரு மேல பயங்கர வெறியில வராராம், பயங்கரமான வெறியில. அவங்களோட விளையாட்டு, அவங்களோட விஷயங்கள், அவங்களோட கோட்பாடுகள் எதுவுமே பிடிக்கலையாம். உங்களுக்கு மட்டுமா பிடிக்கல? இங்க பல பேருக்கு பிடிக்கல. டபுள் எவிக்ஷன் வாய்ப்பு இருக்கா, இந்த வாரத்துக்கு டபுள் எவிக்ஷன் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற படியில் வந்து இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்காமா. 2 பேரை தூக்கிட்டு 5 பேரை உள்ள விடுறது எப்படி இருக்கும் கணக்கு? இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி வைல்டு கார்டுகள் வரக்கூடிய அந்த வாரம் டபுள் எவிக்ஷன் பிக் பாஸ் ஹிஸ்டரியில நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நடந்திருக்கு. டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனது, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வைல்ட் கார்ட்ஸ் பத்தி இல்ல, டபுள் எவிக்ஷன் பத்தி அப்படின்னு சொல்றாங்க. டபுள் எவிக்ஷனா இருந்தால் ஒரு எதிர்பாராத ஆளும் ஒரு எதிர்பார்த்த ஆளும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த ஆள் கலையரசன். இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி இருக்கக்கூடிய கலையரசன் போக மாட்டாரு. நம்ம நண்பர் மௌலி சொன்னாரு, நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கலையரசன் இருக்கிறதுனால அவரை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னாரு. ஏன், என்ன காரணம்? இதுவரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி இருக்க நபர்களை வந்து எவிக்ட் பண்ணதா வாய்ப்பு கிடையாது, எவிக்ட் பண்ணதா சரித்திரம் கிடையாது. அவங்கள மாத்திட்டு அவங்கள திருப்பி உள்ள விட்டுட்டு வந்து வேற ஆட்களை எவிக்ட் பண்ணிடுவாங்க வருஷம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன டவுட்னா, எல்லா சீசனும் அப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்கவங்கள உள்ள வச்சிருக்கணும் ரூல்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்டான ஆகிட்டு போகுது, அதுல வந்து எப்பயாவது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும். இதுல எல்லா வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சீசன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து வெளியே தூக்குறதுக்கு இவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கலை வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. நாம் எதிர்பாராத நபராக யார் போக போறாங்க? கமருதீன், அரோரா, பார்வதி, இந்த 3 பேத்துல யாரை தூக்கி வெளியே எறிய போகிறார்கள் அப்படின்றது இப்போ பயங்கர இதா போயிட்டு இருக்கான். 20% பார்வதிக்கு வாய்ப்பு இருக்கு, 40% கமருதீன், 40% கமருதீன் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 60 இல்லாட்டி 70% அரோரா. கலை உறுதி. டபுள் எவிக்ஷன் இருந்தா கலை உறுதி. என்னப்பா வைல்ட் கார்டெல்லாம் வர்றதா பார்வோட மேல வண்ணத்துல வரீங்க போட்டிருக்க. நீங்க வர்றதெல்லாம் சரி, வந்து எல்லாரும் சேர்ந்து பார்வை டார்கெட் பண்ணி பாருக்கு ஓட்டு விழுகிற மாதிரி பண்ணீங்க, ரணரணமாயிடும். அவங்களே தனக்குள்ள சேஞ்ச் ஆகி தன்னுடைய இந்த ஃபேக்கான சில விஷயங்களை எல்லாம் மாத்திக்கிட்டு இந்த ஊருக்காக நல்லவங்களா இருக்க மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க இல்லையா? பெண்ணியம் பேசும்போது வந்து உண்மையா பெண்களுக்காக எல்லா இடத்துலையும் நிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்னஸ்க்காக சில விஷயங்கள் பண்றாங்களா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உண்மையான பிரச்சனை குரல் கொடுத்து இந்த இந்த கேமரா ஸ்பேஸுக்காக சில விஷயங்கள் பண்றதை விட்டுட்டு அப்படி வந்து நின்னாங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். இந்த சீசன் நான் நினைச்ச மாதிரி போகுது. எப்படி நினைச்ச மாதிரி போகுதுன்னா, கண்டென்ட் வைஸ் நான் சொல்ல, யாருக்கும் இங்க இருக்க வெளியே இருக்கக்கூடிய ஜெனரல் பிக் பாஸ் ஆடியன்ஸால சப்போர்ட் பண்ண முடியலன்றது ரொம்ப சந்தோஷம். இது கடைசி ஒரு 70 நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பிக் பாஸ்? எல்லாருக்குள்ளே நெகட்டிவ்ஸ் ஏத்துக்கிறாங்க மக்கள், எல்லாருடைய பாசிட்டிவ்ஸ் ஏத்துக்கிறாங்க. நெகட்டிவ்ஸ் இருக்க யாரா இருந்தாலும் சொல்றாங்க. இந்த சொம்படிக்கக்கூடிய கும்பல், பிஆர் கும்பலை தவிர மற்ற ஆட்கள் எல்லாருமே ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து ஓப்பனா இருக்காங்க. இந்த சீசன்ல அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். என்ன உள்ள இருக்கவங்க கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த பேலன்சிங் அப்படின்றது வந்து இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம்ன்றது என் கருத்து. இந்த வைல்ட் கார்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா கண்டென்ட் இருக்கணும். இந்த கான்செப்ட் மாறிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. என்னப்பா வர்றவங்க எல்லாம் பாருன்றாங்க.